முதல்வர் பதவிக்கு ஆசைப்படவில்லை என கூறிய திருமாவளவன் அவர்களுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார். துணை முதல்வர், முதல்வர், பிரதமர் என்ற பதவிகளை அடைவதற்கு என்னென்ன குறுக்கு வழி இருக்கிறதோ அதை பற்றி சிந்திப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேசிய அளவிலான பார்வை கொண்டவர். தேசிய அளவில் விளிம்புநிலை மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக பரிணாமம் பெறச் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். ஆகவே அவர் விரும்பிய அதிகாரம் என்பது டெல்லியிலே கோலோச்சக்கூடிய பிரதமர் பதவி என்பதுதான் உண்மையான அரசியல் அதிகாரம் என்று நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அவ்வளவுதான். தனிநபர் என்கிற அடிப்படையிலே நான் எனக்கான பதவி என்ற பொருளில் சொல்லவில்லை. எங்கள் இயக்கம் அதிகாரம் பெற வேண்டும், அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்புவது அம்பேத்கருடைய அரசியலின் அடிப்படையில் அது பிரதமர் பதவி என்கிற அதிகாரம்தான் என்று நான் சொன்னதை எனக்கான பதவி என்று அவர் புரிந்து கொண்டு இப்படி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் துணை முதல்வர் பதவியை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர் முதலில் அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். வேங்கை வயல் பிரச்சனையில் பிஜேபி என்ன செய்தது என்பதை அவர் சொல்லட்டும். தனிப்பட்ட முறையிலே அவரும் ஒரு தலித் என்கிற முறையில் அவருடைய பங்கு என்ன என்பதையும் அவர் சொல்லட்டும். இதுவரையில் வேங்கை வயலுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், வேங்கை வயல் பிரச்சனைக்கு என்ன அவர் குரல் கொடுத்திருக்கிறார், பிஜேபி என்ன வேங்கை வயலுக்காக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது, வேங்கை வயல் பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளுக்கு பிஜேபி எந்த வகையில் பொறுப்பு. அவர் அப்படிதான் சொல்வார். முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்வார், அப்புறம் துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலன்னு சொல்வார். அவங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எங்கள் கட்சியில் தலைவர்கள் தலித்துகளாக இருந்திருக்கிறார்கள். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்க வேண்டியதான நான் கேட்கிறேன். திமுக கிட்ட தலித் ஒருவரை முதலமைச்சராக்க முடியுமா என்று கேட்க வேண்டியதானே அண்ணன் திருமாவளவன். ஏன் நீங்கள் உங்களது மக்களின் உரிமையை விட்டுக் கொடுக்கிறீர்கள்? நீங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக இந்தி கூட்டணியில் வர முடியுமா, ஏன் வருவதற்கு நீங்கள் ஏன் ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தக்கூடாது? நீங்கள் ஏன் ஒரு கோரிக்கை வைக்க கூடாது? இங்கே எதிர்கூட்டணியில யார் முதலமைச்சர் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, தைரியமா கேளுங்க. இந்தி கூட்டணியில தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின சகோதரர் தான் சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆக ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் கோரிக்கை வையுங்கள். பயம். ஆக மற்ற கூட்டணியை பார்த்து கபலீகரம் பண்றாங்க. அடிமை கூட்டணின்னு சொன்னா திமுக கூட்டணி தான் அடிமை கூட்டணி. எதையும் பேச மறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள்.